ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்பிஓல நியூ மெம்பரை உள்ள வரவங்க எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நீங்க எஸ்பிஓல ஜாயின் பண்ண போறீங்க, அது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் பாருங்க மேலே ஷோ ஆகும். அதே போல ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எப்படி ரிஜிஸ்டர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளான் டீல் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அந்த பிளான் டீல் பாருங்க. பிளான் டீல் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும், எது பண்ணணும் எல்லாமே சொல்லி தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்பிஓல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றது, ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்றது பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நீங்க யாருக்கு ஜாயின் பண்ண போறீங்களோ அவங்கள்ட்ட நீங்க ரெஃபர் லிங்க் கேளுங்க. சரிங்களா? அந்த ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அப்ளைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? அந்த அப்ளைன் லிங்க் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது என்னுடைய ரெஃபர் லிங்க். இது நான் என்னோட ரெஃபர் லிங்க் போட்டு நான் டச் பண்றேன். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளே போகும். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளே போகக்குள்ள உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்புறம் உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? அது என்னென்ன டீட்டெயில் கேட்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஃபார்ம் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். சரிங்களா? ரெஜிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். உங்களுடைய அப்ளைன் கிட்டேருந்து நீங்கள் வாங்கின ரெஃபர் லிங்க். சரிங்களா? அந்த ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமில் போட்டு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு ஸ்பான்சர் நேம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஸ்பான்சர் நேம் ப்ளஸ் அவங்களுடைய ஸ்பான்சர் ஐடி, அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சரிங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நேம் இருக்குங்க. இந்த இடத்துல நேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் புக்கில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எழுதிருங்க. சரிங்களா? அடுத்து சூஸ் பிளான் இருக்குங்க. அந்த சூஸ் பிளான் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பிளான் தான் இருக்குது எஸ்பிஐல. ஒன்று இன்ஃப்ளூன்சர் ப்ரோக்ராம், ஒன்று ஷேர் அண்ட் ப்ரோமோட். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்சர் ப்ரோக்ராம் யாரெல்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஒரு டெவலப் பண்ண போகிறீங்க, எஸ்பிஐ மூலமா உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃப்ளூன்சர் ப்ரோக்ராம் பண்ணலாம். சரி, இன்ஃப்ளூன்சர் ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் இன்கம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான பிளான் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கான பிளான் டீட்டெயில் இப்போ பார்த்துட்டு நீங்கள் இது சூஸ் பண்ணலாம். இதை நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கீங்க, இன்ஃப்ளூன்சராக மாற விரும்புறீங்க, உங்களால் எஃபெக்ட் போட்டு வீடியோ போட்டு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா எஸ்பிஐ அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் இன்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் மூலமா தான் வருமே தவிர எஸ்பிஐ மூலமா உங்களுக்கு இன்கம் வராது. சரிங்களா? அதனால இதுல எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பொறுத்த வரைக்கும் நீங்க போடுற கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ சைடுல பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் இது கீழே ஷேர் அண்ட் ப்ரோமோட் இருக்குல்ல, இதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் விரும்புறது. நான் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா போதுமானது அப்படி நினைக்கிறவங்க ஷேர் அண்ட் ப்ரோமோட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இந்த ஷேர் அண்ட் ப்ரோமோட் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடணும். அந்த போஸ்ட் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஒர்க் இருக்கும். இன்னொன்று ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஷினுக்கு ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 இதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஷேர் அண்ட் ப்ரோமோட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங்காக இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃப்ரீ ஜாயினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 அப்படி கிடைக்கும். ஒரு நாளைக்கு 7 ரூபா பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நீங்கள் கண்டென்ட் ஷேர் மட்டும் தான் பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா பிளான் டீட்டெயில் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு புரியும். அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாஃப் வீடியோ ஒர்க் ஆகிடும். நீங்கள் பாருங்க ஒரு டாஸ்க் மட்டும் தான் பண்ண முடியும். என்னன்னா கண்டென்ட் ஷேரிங். அந்த கண்டென்ட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அப்போ மாதத்துக்கு ஒரு 350 300 கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இது என்னோட இல்லை ப்ரோ, எனக்கு இன்கம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும், 2 டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 டாஸ்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் பை பண்ணுங்க. அது எப்படி பண்ணணும், எது பண்ணி எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மெம்பர்ஷிப் நீங்கள் பை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் நடக்கும். இதில் நீங்கள் மெம்பர்ஷிப் கிட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் earn பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6000 7000 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை பிளான் டீட்டெயில் நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியுங்க. மஸ்ட் நீங்கள் பிளான் டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரீ ஜாயினிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் 7 ரூபா மட்டும் தான் earn பண்ண முடியும். அதுக்கு ஓகேனா நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணீங்க. ஃபியூச்சரில் நான் அப்கிரேட் பண்ணுவோம்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்க. சரிங்களா? இதில் ஏதாச்சும் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் தரேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சூஸ் பண்ணிட்டா பிறகு அடுத்து பாஸ்வேர்டு இருக்குங்க. அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டுருங்க. கீழே திரும்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் எஸ்பிஓவில் கொடுக்காத நம்பர் தான் கொடுக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கான்டாக்ட் இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். என்னோட பார்ட்டி நம்பர் கொடுக்குறோம் ப்ரோ, இல்லை வேற என்ன யூஸ் பண்ணாத நம்பர் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணல அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து மெயில் ஐடி, கன்ஃபார்ம் மெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனல் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. சரிங்களா?
ஸோ மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்தால் நீங்கள் பார்க்கணும், ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் 10th பாஸா, 12th பாஸா, டிகிரி பாஸா, இல்லை என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கோ, இல்லை என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, அது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதை நீங்கள் மேலே வந்து டெக்ஸ்ட் பண்ணுறங்க. சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் பண்ணி ஜெண்டர், ஸோ மேலாக ஃபீமேலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்ட பிறகு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கிளிக் பண்ணுற மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 கிளிக் பண்ணிட்ட பிறகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீல கலர் ஒன்று இருக்குங்க. இந்த நீல கலர் நீங்கள் ஃபுல்லாக டச் பண்ணுங்களேன். அதை டச் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ மஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓடைய டிஜிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கணும். எஸ்பிஓடைய இப்போதைக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே SBO Digimart org.in இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? இது மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாஸ் இருக்குல்ல, அந்த 2வது டிக் பாஸ், அது 2வது டிக் பாஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். எல்லாமே உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஒரு டிக் பாஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். கீழே சப்மிட் இருக்கும். சரிங்களா? சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆகிடும். ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். அப்படிங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கேயே உங்களுக்கு லாகின் லிங்க்லாம் கொடுத்துருவாங்க. அப்படியே போயிட்டு ஐடி பாஸ் போட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் கண்டென்ட் ஷேரிங் எப்படி பண்ண போட்டிருக்கோம். நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கண்டென்ட் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பைமோட்டோ எலக்ட்ரிக் மெம்பர்ஷிப் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எப்படி பண்ண இது பண்ணால் எல்லாமே சொல்லித்தரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளான்டெட் இன்ஃப்ளூன்சர் பிளான் என்ன எப்படி இருக்கும், அஃபிலேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து ஷேர் அண்ட் ப்ரோமோட் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அந்த பிளான் டீட்டில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், இல்லை இந்த ஃப்ரீ ஜாயினிங்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். ஸோ இதில் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ, பை.